ஒன் டு ஒன் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜேந்திரன் அவர்களிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை மெல்ல மெல்லமாக தாவேகா கபலீகரம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன சார்? அதிமுகவை பொறுத்தவரை அது தனிநபர்களை மட்டுமே மையப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா, இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு லெஜண்ட். எம்ஜிஆர் அப்படிங்கிறது அண்ணா காலத்திலேருந்து அந்த திமுகவிலே பயணித்து கலைஞர் காலத்தில் திமுகவிலிருந்து வெளியேறி ஒரு தனி இயக்கத்தை கண்டவர். அது மட்டும் இல்லை, சினிமாவில் அவர் தான் சூப்பர் ஸ்டார். இப்போதைக்கு சோஷியல் மீடியாக்கள்லாம் இருக்குது. அப்போ படித்தவர்களோட எண்ணிக்கையே குறைவு. பொழுதுபோக்குங்கிற ஒரே அம்சங்கிறது சினிமாவாக இருந்தக்கூடிய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அன்னைக்கு அவ்வளோ ஒரு செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக இருந்தார். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 3 சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியாக அந்த இயக்கம் தான் ஆட்சியை பிடிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சி பொறுப்புக்கே வர முடியலைங்கிற சூழ்நிலை இருந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த அதிமுகவை இருக்கிற வரைக்கும் ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. எம்ஜிஆருடைய நிர்வாகம், அந்த கட்சித்திறன் நிர்வாகம்ங்கிறது ஒரு மாதிரி, அது ஒரு ஸ்டைலில் இருந்தது. எப்படின்னா எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது. அவருக்கு கமாண்டிங் பவர் இருந்தால் கூட மக்கள் சேவை செய்கிறவர்கள் அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்தது. கூப்பிட்டு பாராட்டுவார். தவறு செய்பவர்களையும் ஓப்பனாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இருந்தது. ஜெயலலிதா தலைமையேற்ற பிறகு முழுக்க பார்த்திங்கன்னா அவர்களை எதிர்த்து யாருமே பேச முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த இயக்கத்தை கட்டி காத்ததுங்கிறது அவங்கள நம்ம சும்மா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கட்டி காத்து கொண்டு வந்தாங்க. இது என்னாச்சுன்னா, ஜெயலலிதாவை எப்படியாவது நம்ம தாஜா பண்ணிக்கிட்டோம்னா, அவங்க எதுக்கு கொஞ்சம் இப்படி ஆக்டிங் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு குரூப் உருவாயிடுச்சு. எம்ஜிஆரை உண்மையாக நேரடியாக நேசித்தாங்க. ஜெயலலிதாவு மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தால் கூட, தொண்டர்கள் அந்த எதிர்பார்ப்பு இருந்தால் கூட, அந்த தலைவனுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் இடையிலான அந்த உறவு இருக்குல்ல, இது பாசாங்குத்தனம் நிறைந்ததாக அப்போவே மாறிப்போச்சு. ஒரு சின்ன உதாரணத்தை மட்டுமே நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில், அவங்க முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட பிறந்தநாள், ஒரு பிறந்தநாளுக்கும் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைகளை பிறக்கக்கூடிய அந்த பொம்பளை குழந்தை இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு கொடுப்பாங்க அந்த கட்சி நிர்வாகிகள். இது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் நடந்தது. அவங்க இறந்த பிறகு எல்லாருமே மறந்துட்டாங்க. அதன் பிறகு பார்க்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர் அதிமுகவில் இல்லைங்கிறது தான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரோம். எடப்பாடி அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கட்சியை கட்டுப்படுத்தலாம், அந்த ஓவரால் நிர்வாகிகளை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியும், மக்களை ஈர்க்கக்கூடிய பவர் உங்கள்கிட்ட இல்லை இல்லையா? இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நிர்வாகிகளை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு வந்திருக்குது. இப்போதைக்கு தொடர்ச்சியாக பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக தோல்வி சந்திக்குது. நாடாளுமன்ற தேர்தல்களையும் 2 நாடாளுமன்ற தேர்தல், இது தவிர இடைத்தேர்தல்கள் நிறைய தோல்வி, உள்ளாட்சி மன்ற தேர்தல்களும் தொடர்ச்சியாக தோல்வின்னா ஒரு கட்டத்தில் தொண்டர்கள் தோண்டு போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்போ என்ன நினைக்குதுன்னா, இந்த அதிமுகவில் இருந்தால் நம்முடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ, எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சிக்காரங்க எப்போதுமே பவரில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அரசியல்வாதிகள் எப்போதுமே பவரில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, செல்வாக்கோடு இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இது கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற அச்சம் பல பேருக்கு ஏற்பட்டது. இந்த காலகட்டம் பார்த்து ஒருவேளை அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்காது. திமுகவே திரும்ப ஆளுங்கட்சியாக அதிமுக எதிர்க்கட்சியாக வந்தால் கூட இந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்காது. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு, திமுக எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துருச்சு. அப்போ அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு அச்சமும் பயமும் வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறப்ப சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய மறைவுக்கு பின்னும் இன்னும் 100 ஆண்டு காலம் அதிமுக உயிர்ப்போடு இருக்குன்னு சொன்னாங்கல்ல. 10 வருஷம் கூட இவங்கெல்லாம் அந்த உயிர்ப்போடு வச்சுருப்பாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ என்னென்னா, அதிமுக தலைமை மேலே எல்லாருக்குமே ஒரு தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்ததுனால ஒரு நம்பிக்கை குறைந்திருக்கு. அடுத்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த இடத்துல வச்சு எடப்பாடியை வச்சு பார்க்குறதுக்கு யாருக்கும் மனசு ஏற்றுக்கலை. இப்படி தொடர்ச்சி தோல்விகளுக்கு பிறகு அவங்களுக்கு யார் பூஸ்ட் கொடுக்குறாங்க? இந்த பக்கம் தாவேகாவில் விஜய் வந்துட்டார், அந்த பக்கம் அந்த கட்டுமானம் சரியாக இருக்குது, நெட்வொர்க்கு சரியாக இருக்கக்கூடிய டிஎம்கே ஓரளவு இங்கே இருக்குது. ஏடிஎம்கேல நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது
வெற்றி பெற்று ஒரு 15 நாட்கள் ஆகிறதுக்குள்ளே ஒரு 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப அன்னைக்கே ஓடி போய் தாவேக்காவில் சேர்றாங்கன்னா இது எப்படி இருக்கும்? அப்போ அந்த கட்சி வந்து மக்களை விட்டு விலகி போகுதா, இல்லை அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து மக்களை விட்டு விலகி போகுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வந்து தாவேகா தலைவர் விஜய் சொன்னது என்னன்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இங்கே போட்டின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மற்றும் சில கட்சிகள் அப்படின்ட்டார். அதிமுக ஒரு இடத்துல சொல்லும்போது கூட லைட்டாக வேறு மாதிரி விமர்சனம் பண்ணி விட்டுட்டாரு தவிர அதை பெரிய அளவுக்கு டார்கெட் பண்ணலை. ஆனால் இதுக்கு தேர்தலுக்கு பிறகு பார்க்கும்போது அதிமுக வந்து ஒரு வேளை தன்னோடு இணைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் இப்போ எப்படி நடக்குதுன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பேசும்போது ஒரு சொல்லுவத்தில் சொல்கிறாரு, இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளார அதிமுகவில் உள்ள பெரும்பாலான நிர்வாகிகள் அனைவரும் தாமாக வந்து தாவேகாவுக்கு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். 4 எம்எல்ஏக்களை பார்த்தோம். ஒரு ஊர்லேயும் பல நிர்வாகிகள் மாறிட்டு வராங்க. தொழிற்சங்க தலைவர்கள் தாவேகாவுக்கு மாறுறதெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதா இறுதியாக சொன்ன வார்த்தை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உயிர்ப்போடு இருக்குங்கிறது பொய்த்து போய் ஆதவ் அர்ஜுனா சொன்னது பழிச்சிடுமோங்கிற ஒரு பயம் வந்துடுது. கூடுதலாக இன்னொரு தகவல் இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இன்னும் சில மாதங்களில் வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது. அதிமுகவில் பல இடங்களில் போட்டிட்டு தோற்று போனவங்க, எதிர்காலம் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, குளம் வற்றி போச்சுன்னா பறவைகள் அங்கே போகாதில்ல, அதுபோல் அதிமுகங்கிறது கிட்டத்தட்ட இனிமேல் நமக்கு எதிர்காலம் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்குற மாதிரி அங்கேருந்து எல்லாம் தாவேகாவுக்கு வராங்க. எம்எல்ஏ இந்த மாதிரி தேர்தல்களில் விட்டதை உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் ஒன்றியம், வார்டு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, மேயர், நகராட்சி தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய பெருந்தலைவர், மாவட்ட குழு தலைவர், இந்த மாதிரி பல தலைவர்களை பிடிக்கலாங்கிறதுனாலவும் அவங்க இப்போவே சீட்டு போட்டு வைக்கணும்னு வராங்க. போகிற போக்க பார்த்தா நிர்வாகிகள் எல்லாருமே இந்த பக்கம் வந்துடுவாங்க, 3/4 பேர் வந்துடுவாங்க. ஆனால் தொண்டர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு சந்தேகம் இருக்குது. இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக தான் பார்க்கணும். கரெக்டாக சொல்லப்போனால் அதிமுகவை வந்து மெல்ல மெல்ல தாவேகா விழுங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நிர்வாகிகளை விழுங்குதா இல்லை தொண்டர்களையும் சேர்த்து விழுங்குதாங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதிமுகவை தாவேகா கபலீகரம் செய்வது குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாக பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.